ஸோ ஃபைனலி நம்மளோட 2 ஃபீமேலையுமே ப்ரீடிங் டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக டே 2ல் போட வேண்டிய வீடியோ அது டே 3ல் போட்டுட்ருக்கேன். அதாவது அக்டோபர் 14th போட வேண்டியது 15th போட்டுட்ருக்கேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை நடந்துச்சு. 2த்துக்குமே ரீசன் நான் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோ பீட்டாக்கு ஒரு மேல் கொடுத்துருப்போம். அதாவது பிளாக் ஹாஃப் ஒன் மேல் வந்துட்டு டே 2லேயே வந்து பபிள் நெஸ்ட் கட்டிடுச்சு. ஆனால் நான் வந்து அதை கவனிக்கல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மண்ட் லீஃப்க்கு கீழே கட்டியிருந்ததுனால எனக்கு பபிள் நெஸ்ட் சுத்தமாக தெரியவே இல்லை. பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு கீழே கட்டிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் வந்து நான் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால டே 2 வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டம்போ மேலுக்கு கொடுத்த ஒயிட் ஃபீமேல் வந்துட்டு சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதாவது நான் பக்கத்தில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு கவனிச்சதுக்கப்புறம். ஸோ சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே பீட்டா ப்ரீடிங்கில் மேலோட ஃபீமேல் சைஸ் ஒன்று சின்னதாக இருக்கணும். இல்லை ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருந்ததுனால கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு சில பிரச்சனைகள் வரும். இது என்னங்க தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2 பீட்டாஸுமே பபிள்ஸ் கட்டிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு டேங்க்குக்கு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, ஒயிட் ஃபீமேல் டம்போ கொடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக ரெட் கேலக்ஸி ஃபீமேலை மாற்றிருக்கோம். அது ஒன்று தான் சேஞ்ச். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாதீங்க. பீட்டா ப்ரீடிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேங்க்யூ.